அப்படியே ஓங்கி ஒரு அரை விட்டா பாருங்க அந்த பொம்மைக்கு தான் விழுந்தது அடி. ஆனா வலிச்சது என்னமோ பாஸுக்கு. இவன் மறுபடியும் அந்த பொம்மையை போட்டு என்னென்னமோ பண்ணுவா. அந்த பொம்மைக்கு என்னெல்லாம் பண்றாளோ இவ. அது அப்படியே பக்கத்துல இருந்த பாஸுக்கு நடக்குது. ஆல்ரெடி பார்ட் 1லயே கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த விஷயத்த. இருந்தாலும் இது சும்மா ஒரு டெஸ்டிங். நீங்க என்ன பார்ட் 1 பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ 100% அந்த பொம்மையால தான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பொம்மை இவகிட்ட இருந்தா இதை வச்சு இவ தப்பா ஏதாச்சும் யூஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பயந்து போய் பாஸ் அந்த பொம்மையை அவகிட்ட இருந்து வாங்குறாங்க. இவளுமே அது என்னோட பொம்மை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாங்க ட்ரை பண்ணும்போது பாஸிற்கு மிகவும் அருகில் அவரை இடிக்கும்படியாக அந்த பொம்மையை வாங்க முயன்ற போது தற்செயலா பாஸோட அம்மா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தா அவங்க பரவாயில்லையே நம்ம பையன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்ப பாஸ் அந்த பொம்மையை அந்த பொண்ணு கையிலேயே திருப்பி கொடுத்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லை, இவ வெறும் என்னோட கம்பெனில வேலை செய்யற எம்ப்ளாயி மட்டும்தான் அப்படின்னு பாஸ் அவங்க அம்மா கிட்ட சொல்ல டக்குன்னு அவளும் எஸ் மேடம் பாஸ் சொல்றது எல்லாமே உண்மைதான்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறான். முக்கிய குறிப்பு உண்மைன்னா நீங்க நினைக்கிற பொம்மை உண்மை இல்லை, இது பொய் உண்மை. அப்புறம் இத்தனை நாள் இந்த பொம்மையை வச்ச பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்டா உனக்கு ஒரு மாசம் சம்பளம் கிடையாது அப்படின்னு பாஸ் சொல்ல அதை கேட்டு கோபத்தோட உச்சகட்டத்துக்கு போன இவ பாஸுக்கு ரிவெஞ்ச் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தடாலடியா ஒரு பிளானை போட்டு தாக்குறா. அந்த பொம்மைக்கு வேலைக்காரிங்க எல்லாம் போடுற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுடுறா. அப்புறம் என்ன அங்க பாஸ் வேலைக்காரிங்க முன்னாடியே வேலைக்காரிங்க ட்ரெஸ் போட்ட மாதிரி நின்றுகிட்டு இருக்காரு. அங்க இருந்த வேலைக்காரிங்க எல்லாருமே பாஸையே நோக்குறாங்க. ஆனா பாஸுக்கு கொஞ்சம் லேட்டா தான் புரிஞ்சுது அவங்க பார்த்தது அவரே இல்ல அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நீங்க இந்த வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காகவும் இது மாதிரியான இன்னும் பல வீடியோஸ் பார்க்கறதுக்காகவும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதோட அடுத்த பார்ட் வேணுமான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.